ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் படம். படத்தோட நேம் ஃபைட் கிளப். இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி நார்த் சென்னையில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ விஜயகுமார் ஒரு கேங், அவரோட பேர் செல்வா. ஆப்போசிட்டா கார்த்திக்ங்கிற கேரக்டரோட இன்னொரு கேங். இந்த கேங்குக்கும் அந்த கேங்குக்கும் ஸ்கூல் டைம்லேருந்து ஃபைட்டாக தான் வந்துட்டு இருக்கு. மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்காங்க. கார்த்திக்ங்கிற கேரக்டருக்கு சப்போர்ட்டாக அந்த ஏரியாவோட கிட்டத்தட்ட முக்கிய புள்ளியாக இருக்க வில்லன் கிருபாகரன்கிற ஒரு கேரக்டர், அவரோட மச்சான் தான் அந்த கார்த்திக்ங்கிற கேரக்டர். அந்த கிருபாகரன் கட்சியில் ஒரு முக்கியமான போஸ்டிங்காக கட்சி மேலிடத்துல ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு, அரசியலில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்காக. இன்னொரு பக்கம் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வர ஜோசப்ங்கிற ஒரு நெகட்டிவ் கேரக்டர். அந்த கேரக்டர் ஜெயிலில் இருந்து தண்டனை அனுபவிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கிருபாங்கிற இந்த நெகட்டிவ் கேரக்டர். ஸோ இந்த கேரக்டரை பழி வாங்குறதுக்காக ஜெயிலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பழி வாங்குறதுக்காக ஹீரோவான விஜயகுமாரோட அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டி விட்டுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, ஒவ்வொரு கேங்குக்கும் இருக்க ஃப்ளாஷ்பேக் என்ன, ஜோசப்ங்கிற கேரக்டர் பண்ணுற நெகட்டிவிட்டினால ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் எந்த அளவு மோசமான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து வெளியில் வந்தாங்களா இல்லையாங்கிறதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் ஃபைட் கிளப். இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம்னு சொல்லணும்னா, இந்த படத்தில் 3 விஷயங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்தோட ஒளிப்பதிவு, படத்தோட எடிட்டிங், படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக், இந்த 3 டெக்னிக்கல் விஷயங்களும் இந்த படத்தோட மிகப்பெரிய பலன்னே நான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒளிப்பதிவு பற்றி சொல்லணும்னா, ஒளிப்பதிவு கிருபாகரன்கிற ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவரு சூப்பராகவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். படத்தோட மூட ஒவ்வொரு சீன்லையும் சூப்பராக கேமராலே வந்து கேப்சர் பண்ணி ஒளிப்பதிவில் மிரட்டியிருக்காரு. குறிப்பிட்டு வர படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே வர லாங் ஷாட்டு, அதுக்கப்புறம் அங்கங்கே படத்தில் நிறைய வர சேஸ் சீன்ஸு, அதை தொடர்ந்து வர ஃபைட் சீன்ஸு பார்த்து ஒவ்வொரு ஃப்ரேமையும் கொண்டு வந்து படத்தோட மூடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒளிப்பதிவு மிகப்பெரிய பலமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்த பலம்னு சொல்லணும்னா இந்த படத்தோட எடிட்டிங் தான் இந்த படத்தோட பேக் போன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை நான் லீனியரில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் நிறைய சீன்ஸை வந்து டோட்டலாக ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் நான் லீனியரில் தான் காட்டியிருப்பாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீனில் வர்றது கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃபில் தான் அதோட கண்டினியூட்டி வரும். அந்தளவு கேப் இருக்கும். இன்பிட்வீன்லையும் நிறைய சீன்ஸை ஜோசப்ங்கிற கேரக்டர் இன்ட்ரோ ஆகி இன்பிட்வீனில் வர சீன்ஸு, அப்புறம் ஹீரோவோட லவ் ஃப்ளாஷ்பேக்கு அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்குன்னு வர்றது எல்லாத்தையுமே நான் லீனியரில் அழகாக அங்கங்கே சொருகியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது இந்த படத்தை பார்க்குறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீலை நமக்கு உருவாக்குனுச்சுன்னு சொல்லலாம். எடிட்டிங் பிரிட்டோங்கிறவர் பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மியூசிக், கோவிந்த் வசந்த் தான் மியூசிக் டைரக்டர். சூப்பரான பேக்ரவுண்ட் மியூசிக், அப்புறம் படத்தில் வர 2 சாங்ஸை வந்து மெலோடியாக சூப்பராக பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே வர ஒரு ஃபைட் சீன்ஸ்லலாம் நமக்கு வந்து ஹைப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவர் சூப்பராகவே பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சோடி மஞ்சக்குருவிங்கிற வர சாங்கை ரீமிக்ஸ் பண்ணியிருக்க இடம் வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் சீனில் வரும். நெக்ஸ்ட் இன்பிட்வீனில் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸோட அந்த மியூசிக் வரும். இந்த 2 இடங்கள்லையும் நமக்கு வந்து டான்ஸ் ஆடணுங்கிற மூடை கொண்டு வர அளவுக்கு அந்த சாங்கை சூப்பராக ரீமிக்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த 3 விஷயங்கள் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ். இந்த 3 விஷயங்களும் சேர்ந்து படத்தில் ஒரு சீன் வந்து சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து என்னன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். அந்த ஃபைட் சீக்வன்ஸை ஹீரோ ஒரு 2 கேரக்டர்ஸை வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு டைமில் வந்து அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த சீனை வந்து அழகாக அடுத்தடுத்து அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. அந்த சீனை நீங்கள் பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் அந்த சீன். ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல அந்த மாதிரி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னா படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓகே தான். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப சுமார்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நெகட்டிவ், மிகப்பெரிய நெகட்டிவ்னு சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே. ஸ்டோரி நமக்கு தெரிஞ்ச பழைய ஸ்டோரி தான். ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் லீனியரில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நான் லீனியரில் இவங்க பண்ணியிருந்தாலும் அது சுவாரஸ்யமாகவே இல்லை.
நிறைய இடங்கள்ல நம்மளோட பொறுமையை சோதிச்சுன்னு தான் சொல்லலாம். இந்த படத்துக்கு ஃபைட் கிளப்னு பேர் வச்சதுனால படம் ஃபுல்லாவே ஃபைட்டா இருக்கு. 2, 3 விஷயங்களை இந்த கேங்ஸ் வந்து பண்றாங்க. ஹீரோவோட கேங்கும் சரி, வில்லனோட கேங்கும் சரி. என்னன்னா, ஒண்ணு ஸ்மோக் பண்றாங்க, நெக்ஸ்ட் ட்ரிங்க் பண்றாங்க, நெக்ஸ்ட் சண்டை போடுறாங்க, நெக்ஸ்ட் ஸ்மோக் பண்றாங்க, நெக்ஸ்ட் ட்ரிங்க் பண்றாங்க, நெக்ஸ்ட் சண்டை போடுறாங்க, திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்மோக் பண்றாங்க, ட்ரிங்க் பண்றாங்க, சண்டை போடுறாங்க. இந்த 3 விஷயங்களை தான் படம் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. வேற எதுவும் பெருசா பண்ணலன்னு தான் சொல்லணும். ஃபைட் சீக்வன்ஸும் சில இடங்கள்ல கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆனா படத்துல அதுவும் நான் குறிப்பிட்டு முன்னாடி சொன்னேன்ல, அந்த ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்பிட்வீன்ல பிஃபோர்ல ஒரு ஃபைட் சீன் வரும். அதுவும் நல்லா இருந்துச்சு. அத தவிர அங்கங்க வர சின்ன சின்ன கைகலப்புகள் மாரி இருக்கும். அது எதுவும் அந்த அளவு சுவாரஸ்யமாவும் இல்ல. படத்தோட ஃப்ளோவுக்கும் ஒண்ணும் பெருசா சப்போர்ட்டா இல்ல. நெக்ஸ்ட் சொல்லணும்னா, இந்த படத்துல வந்து லவ் சீக்வென்ஸ்ன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. இந்த படத்த பார்க்குறப்ப எனக்கு 2 படங்கள் ஞாபகத்துல வந்துச்சு. ஒண்ணு வடச்சென்னை, இன்னொன்னு உரியடி. படத்தோட ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ பார்க்குறப்ப, கண்டிப்பா உங்களுக்கும் வடச்சென்னை ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் அங்கங்க வர சில விஷயங்கள்லாம் வந்து உரியடி படத்த ஞாபகப்படுத்துச்சு. ஆனா ஞாபகப்படுத்துச்சு அவ்வளோதான். ஓவராலா சொல்லணும்னா, இவங்க டெக்னிக்கலா நல்லா பண்ணணுங்கிற மைண்ட்லயே இருந்திருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னே சொல்லலாம். நெறைய இடங்கள்ல நம்மளோட பொறுமைய சோதிச்சுச்சு. அது மட்டும் இல்லாம ஏன் இந்த அளவு வன்முறை காட்சிகள்னு தெரியல. சரி ஓகே, வன்முறை காட்சிகள் ஃபைட் கிளப்ங்கிற பேர் வச்சுட்டு வன்முறை இல்லாம இருக்க முடியாது. ஆனா ஸ்மோக்கிங், அப்புறம் ட்ரிங்கிங், அப்புறம் கஞ்சா இது எல்லாத்தையும் மாத்தி மாத்தி ஃபுல்லா காட்டிக்கிட்டே இருக்காங்க. வடசென்னைனாவே இப்படிதான் இருக்கணும் அப்படின்னுங்கிற மாரி ஏன் காட்டுறாங்கன்னு தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப சுமாரான படம் தான். இதுக்கு மேல உங்களோட விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.